என்ன காமெடியான படம் செம்மையா இருக்கு. பாப்கார்ன் எடுத்துருவா மாட்டேன்னு நீனும் வாமா, காமெடியா இருக்கு. டேய் என்னடா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? வாடா நீனும் பாரு, காமெடியா இருக்கு படம். டேய் வாடா போய் வெளியே விளையாடலாம், ஜாலியா இருக்கும்டா. வெயில் அடிக்குதுடா, நான் வரல. ஏன்டா இப்பெல்லாம் சொல்ற? சரிடா அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் ரவுண்டாவும் போயிட்டு வரலாம் வாடா. கால்லாம் வலிக்குதுடா. டேய் ஹாய், நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற இடியம்ஸ் கவுச் பொட்டேட்டோ. அதை வந்து ஒரு சீனாக க்ரியேட் பண்ணால் நம்ம மைண்டில் நல்லா நிற்குங்கிறதுக்காக தான் சீனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா எப்போ பார்த்தாலும் லேசியாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னென்னா ஃபிசிக்கலாக எந்த ஒர்க்கும் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருக்கிறது. நம்ம கவுச் பொட்டேட்டோவாக இருக்க வேணாங்க, ஆக்டிவாக இருக்கலாம். ஓகே, நேரம் டிவி பார்க்கலாம். சரிடா. டேய் வாடா விளையாட போலாம், ரொம்ப போர் அடிக்குதுடா. வெயில் அடிக்குதுடா, காமெடியா தானே இருக்கு படம். டேய் ப்ளீஸ்டா வாடா. வரலடா, வெயில் அடிக்குது. டேய் அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் ரவுண்டாவும் போயிட்டு வரலாம் வாடா. கால் வலிக்குது எனக்கு. டேய் என்னடா சரியா நீ கவுச் பொட்டேட்டோவா இருக்க? டேய் நீ பார்த்து உருளைக்கிழங்கு மாதிரிடா இருக்கு. டேய் கவுச் பொட்டேட்டோன்றது ஒரு இடியம்டா. உருளைக்கிழங்குலாம் சொல்லக்கூடாது. அது வந்து டிவி பார்க்குறவங்க, லேசியா படுத்து படுத்து தூங்குறவங்க, அவங்க பேர் தான்டா கவுச் பொட்டேட்டோ சொல்லுவாங்க. அது ஒரு இடியம்டா. ஓகேடா, நான் வீட்ல இருந்துகிட்டே ஒரு இடியம் ஒன்னால கத்துக்கிட்டேன், கவுச் பொட்டேட்டோன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த கவுச் பொட்டேட்டோன்னு ஒரு இடியமை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.